தமிழர் காகிதம் இல்லத்தவர்களின் பிறந்த நாளான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று மக்களவையில் குரல் எழுப்பிய பெருந்தகை காகிதம் இல்லத்தவர்கள் மதசார்பின்மைக்கு முன்னுரிமை அளித்து மக்கள் பணி ஆற்றியவர். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என பல்வேறு மதங்களை சார்ந்த தமிழ் மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அடித்தளம் இட்டவர், அரும்பாடு பெற்றவர் கண்ணிய தமிழர் காகிதம் இல்லத்தவர்கள். அவருடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கும் வேண்டுகோள், ஆண்டுதோறும் முன்வைக்கிற கோரிக்கை அவருடைய பெயரில் அரசு விருது வழங்க வேண்டும் என்பதாகும். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசு சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்கு முன்வந்திருப்பதாக தமிழ் மக்கள் நம்புகின்றனர். பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பதிவில் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், IUML உள்ளிட்ட கட்சிகள்லாம் இணைச்சி தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பெயர் வச்சு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த பெயர் குறித்து உங்கள்கிட்ட பரிசீலிக்கப்பட்டதா, இல்லை கூட்டணிக்கு அப்படி ஒரு பெயர் வச்சிருக்கா? என்ன காரணம் சார்? அவர் பிசிக்காவே அதை சேர்த்திருக்காரு. இல்லை, அது பற்றி எதுவும் தெரியவில்லை. இனிமேல் ஒரு வேளை அவ்வாறு பேசலாம் என்று தவேக தலைமை எண்ணியிருக்கலாம். எங்களுக்கு அப்படி எதுவும் அதிகாரபூர்வமான தகவல் இல்லை. அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பாஜக கடிதம் கொடுத்தா அந்த கடிதத்தையும் அகில இந்திய தலைமை ஏற்றிருக்காங்க. அண்ணாமலை புதிதாக ஒரு கட்சி தொடங்க போவதாகவும் தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது தெரியாத நிலையில் அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி ஒரு வேளை அவர் புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.